ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து 48 மணி நேரத்தில் இதை தீவிரவாத பயங்கரவாத செயல் அப்படின்னு மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இதற்கு காரணமானவர்கள், இதில் சம்பந்தப்பட்டவர்கள், இதில் தொடர்புடையவர்கள் அப்படின்றவங்களாம் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னும் இன்றைய இந்த கேபினெட் மீட்டிங்கில் பேசப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இந்த விவகாரத்தில் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு கூறியிருக்கிறது. 2 நாட்களாக இது தற்செயலாக வெடித்ததா இல்லை விபத்தா அப்படின்ற கேள்விகள் இருந்தப்போ இதனுடைய பின்னணி, விசாரணை, கைதுகள் இதெல்லாமே வச்சு இது தீவிரவாத தாக்குதல் அப்படின்ற முடிவுக்கு மத்திய அமைச்சரவை வந்திருக்கிறது. இந்த தாக்குதல் தேச நலனுக்கு எதிரானது. இந்த தேச நலனுக்கு எதிரான ஒரு குழு இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருப்பதாகவும் அந்த தகவல் தெரிவிக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தில், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு பேசப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி கார் வெடிப்பு, குண்டுவெடிப்பு சம்பவம் தான் இதில் தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த தீவிரவாத நெட்வொர்க் தொடர்பாக தொடர் கைதுகள் நடந்தது, வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் கடந்த சில நாட்களாக நடந்தது என்ன, இன்று நடந்தது என்ன? இந்த சம்பவத்தின் பின்னால் இருக்கக்கூடிய பல நபர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதில் கைது செய்யப்பட்டவர்களில் பலர் மருத்துவர்கள் என்கிற செய்திதான் மக்களை தொடர்ந்து அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. அந்த மருத்துவர்கள் பலரும் கூட ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்தவர்கள் என்பது தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதில் இந்த பயங்கரவாத குழுவினருக்கு ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத இயக்கத்தோடு தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த குழுவினர் நாடு முழுக்க பல பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததாகவும், குறிப்பாக எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதி அன்று குடியரசு தினம் அன்று டெல்லி மற்றும் டெல்லி செங்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே தாக்குதல் நடத்த இந்த கும்பல் திட்டமிடப்பட்டு இருந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் இந்த 2900 கிலோ ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் பதுக்கப்பட்டது என்று ஒரு பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வந்த நிலையில் இந்த சதி திட்டத்தை அரங்கேற்றுவதற்கு தான் இந்த வெடிப்பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹரியானாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா என்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுகிறது. இதில் நேரடியாக இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்காவிட்டாலும் கூட இதன் பின்னணியில் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத இயக்கத்தினுடைய கைங்கரியம் இருக்கிறது என்பதுதான் காவல்துறை வட்டாரங்கள், உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை எடுத்துக்கொண்டால் அந்த தாக்குதலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு என தி ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் என்ற அமைப்பு நேரடியாகவே பொறுப்பேற்றது. அந்த ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் என்ற அமைப்பு யாருடைய துணை அமைப்பு என்றால் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்தினுடைய துணை அமைப்பு. லஷ்கர்-இ-தொய்பா எங்கிருந்து இயங்குகிறது என்றால் அது பாகிஸ்தானில் இருந்து இயங்குகிறது. எனவே இதில் எந்த பயங்கரவாத இயக்கத்திற்கு தொடர்பு என்பது நேரடியாகவே நமக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய நபர்களை வைத்து இந்த சதி செயல் என அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை எடுத்துக்கொண்டால் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட பலர் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள். அவர்கள் பாகிஸ்தானில் குடியுரிமை இருக்கிறது, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது. அவர்கள் தான் அந்த தாக்குதலை இங்கிருப்பவர்கள் துணையோடு அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த தாக்குதலை பொறுத்தவரை நமது நாட்டை சார்ந்த நபர்களை பயன்படுத்தியே இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருப்பதுதான் ஒரு பாதுகாப்பு படையினரையும் இந்திய மக்களையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது. தற்போது மத்திய அரசு இதனை அதிகாரப்பூர்வமாக பயங்கரவாத தாக்குதல் என்று தெரிவித்திருப்பதன் மூலம் நிச்சயமாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை வரும் காலங்களில் இன்னும் அதிகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது. இனி இந்தியாவின் மீது எந்த விதமான பயங்கரவாத தாக்குதலும் போராகவே கருதப்படும். எனி டெரர் அட்டாக் ஹியர்ஆஃப்டர் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் an act of war என்று ஒரு முடிவை இந்திய அரசு எடுத்திருந்தது. எனவே தற்போது இதனை பயங்கரவாத தாக்குதலாக இந்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கும் நிலையில் இது அடுத்த கட்ட போருக்கு வழிவகுக்குமா? இதற்கு பின்னால் பாகிஸ்தானுடைய கை இருப்பது தெரிய வந்தால் நிறுத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் தொடருமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். The resolution now. The country has witnessed a heinous terror incident perpetrated by anti-national forces through a car explosion near the Red Fort on the evening of 10th November 2025.
The explosion resulted in multiple fatalities and caused injuries to several others. The cabinet pays its solemn respects to the victims of this senseless act of violence and conveys its heartfelt condolences to the bereaved families. The cabinet prays for the speedy recovery of all those injured and appreciates the prompt efforts of the medical personnel and emergency responders who have been providing care and support to the victims. The cabinet unequivocally condemns this dastardly and cowardly act that has led to the loss of innocent lives. The cabinet reiterates India's unwavering commitment to a policy of zero tolerance towards terrorism in all its forms and manifestations. The cabinet also recorded its appreciation for the statements of solidarity and support from many governments around the world. The cabinet notes with appreciation the timely and coordinated response of the authorities, security agencies, and citizens who acted with courage and compassion in the face of adversity. Their dedication and sense of duty are deeply commendable. The cabinet directs that the investigation into the incident be pursued with the utmost urgency and professionalism so that the perpetrators, their collaborators, and their sponsors are identified and brought to justice without delay. The situation continues to be closely monitored at the highest levels of the government. The cabinet reaffirms the government's steadfast resolve to safeguard the lives and well-being of all Indians, consistent with its enduring commitment to national security and the safety of every citizen. इसका हिंदी प्रारूप भी आपके साथ शेयर किया जाएगा. டெல்லியில் நடந்தது கொடூரமான தீவிரவாத தாக்குதல் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், எந்தவிதமான தீவிரவாத செயலையும் பொறுத்து கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன, தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது என்ன என்பதை அவர் செய்தியாளர்களுக்கு விளக்கி கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள்.